நீரின்றி அமையாத உலகு என்கின்றார் திருவள்ளுவர். இந்த உலகத்துல 71 விழுக்காடு தண்ணீர் இருக்கின்றது. ஆனால் 1 விழுக்காடு மட்டும்தான் நம்மால குடிக்க முடியும். மனித உடல்ல 60 விழுக்காடு தண்ணீர் இருக்கின்றது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் தாகமாக இருக்கின்றோம். மனித வாழ்க்கையின் உடல் தாகத்தை தணிக்க தண்ணீர் தேவைப்படுகின்றது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆழமான தாகம் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சமாரிய பெண்ணுடைய தாகத்தை நாம பார்க்கின்றோம். அந்த சமாரிய பெண் கிணற்றிற்கு தன் உடல் தாகத்தை தீர்க்க வருகின்றான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு தாகம் இருக்கிறது. அது அந்த அன்பிற்கான தாகம், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தாகம், தன்னுடைய வாழ்வுக்கான ஒரு தாகம். இயேசு அவருடைய பழைய காலத்தை பார்க்கவில்லை, அவருடைய இதய தாகத்தை பார்க்கின்றார். அவரிடம் எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்ட இறைவன் கடைசியில் அவருக்காக வாழ்வளிக்கும் தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கின்றேன், இந்த தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகமே இராது என்று நிலைவாழ்வை அளிக்கும் தண்ணீரை இயேசு அவருக்கு கொடையாக தருகின்றார். அதே ஆண்டவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு கல்வாரி மலையில் நான் தாகமாய் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அன்று இயேசு தன்னுடைய உடல் தாகத்தை அல்ல, உள்ள தாகத்தை பற்றி பேசுகின்றார். இயேசு இன்று தாகமாய் இருப்பது நம்முடைய அன்பிற்காக. இயேசு இன்று தாகமாய் இருப்பது நம்முடைய வாழ்விற்காக. இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் தாகத்தை தீர்ப்பதற்காக பல கிணறுகளில் தண்ணீருக்காக தேடுகின்றோம். இன்று நாம் நம்முடைய தாகத்தை தணிக்க தேட வேண்டியது அந்த சிலுவையில் இருக்கின்ற இயேசுவை மட்டும்தான். அன்று சமாரிய பெண்ணிடம் எனக்கு தண்ணீரை கொடு என்று கேட்ட இறைவன் இன்று நம்மையும் கேட்கின்றார். எனக்கு உன்னுடைய அன்பை கொடு, எனக்கு உன் நேரத்தை கொடு என்று இயேசுவிடம் செல்ல தயாராக இருக்கின்றோமா? ஆமேன்.